அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ் நாசிக்கில் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த கேஸில் முஸ்லீம்கள் கட்டாய மதமாற்றம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையும் இந்த மீடியாக்களும் இந்த சங்கிகளும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது கட்டாய மதமாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அது ஓரளவுக்கு ஊர்ஜிதமாக இதாக இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் பெண்ணு, ஒரு முஸ்லீம் ஆண், ஒரு எஸ்சி பெண்ணு, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அவங்க ஒரு இதுக்கு சுற்றுலா போகும்போது தவறான முறையில் அவங்க தவறான முறையில் நடந்துக்கிறாங்க. தொடர்ந்து நடந்திருக்காங்களா என்னன்றது தெரியல. அப்புறம் அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த முஸ்லீம் பையனை இந்த மாதிரி இதாகிடுச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதோடு இல்லாமல் அந்த முஸ்லீம் நண்பரோடைய இன்னொரு நண்பர், முஸ்லீம் பையன், அந்த பையனும் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்கப்புல. இப்போ இந்த 2 முஸ்லீம்கள் இவங்களுடைய மனநிலையுமே இப்போ ஒரு பெண்ணை, உனக்கு ஏற்கனவே மனைவி இருக்குது, அது இல்லாமல் அந்த பொண்ணோட நீ போய் நெருங்கி பழகுனது தப்பு, இப்போ அந்த பொண்ணை நீ அடைஞ்சது தப்பு, அந்த கழுசடைக்கு இந்த கழுசடை ரெக்கமெண்டேஷன் வேறு, நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க போய் அவரை போய் தூண்ட போச்சு அப்படின்னு சொல்லி இந்த 2 கழுசடைகளும் சேர்ந்து சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை கட்டாயமாக அங்கே பரப்புகிறாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இஸ்லாத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு தான் முற்படுறோம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இஸ்லாத்தின் மீது தீவிரவாதம், நீங்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் ரொம்ப கொடூரமான மார்க்கம், அடிப்படைவாதமான ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி, மெயினாக தீவிரவாதம்னு சொல்லி பெரிய அளவில் இது பண்ணி பிரச்சாரம் பண்ணி எல்லாம் இது பண்ணிங்க. அந்த பிரச்சாரத்தை அமெரிக்காவில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்னத்தை யாரையும் கட்டாய மதம் மாற்றம் அப்படின்றது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அதுவும் அந்த 2 முஸ்லீம் நபர்களுமே அவங்க ஒரு பெண்ணை தவறான முறையில் அனுபவித்தவங்க, அவங்க ஒழுக்கக்கேடானவங்க. அவங்க போய் இந்த சத்திய மார்க்கத்தை போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல இந்த மார்க்கம் இறைவன் ஒருத்தந்தான்ற உண்மையை உறக்க, அவன் நீதியாளன், அவன் எல்லார்ட்டையும் சமநிலையாக சமநிலையை பேணுவதற்காக, சமூக நீதியை நிறுவுவதற்காக, எல்லோரும் சமமாக நடத்தப்படணும், யாரும் யாரையும் சுரண்டக்கூடாது, யாரும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த மார்க்கம். இப்போ அந்த கழுசடைய 2 பேரும் கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அஜர்த்து பண்ணுறாரு, ஏதோ ஒரு மார்க்கம் தெரிஞ்சவர், இந்த மக்கள் மேலே உள்ள, நாளைக்கு மறுமையில் ஒரே இறைவனை சார்ந்து வாழ்ந்தவங்க மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும், மற்ற பொய்யான கடவுள்களை வணங்கினவங்க கண்டிப்பாக சொர்க்கம் போக முடியாது அப்படின்ற அடிப்படை கவலை எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. இப்போ நாங்கள் உண்மையான படைத்த உருவம் இல்லாத உண்மையான இறைவனை நாங்கள் வணங்கிட்டுருக்குறோம். அப்போ இந்த மக்கள்லாம்
அதே மாதிரி வந்து உண்மை கடவுளை வந்து வணங்கணும், பொய்யான விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்ற கவலை எங்களுக்கெல்லாம் வந்து பொதுவான இஸ்லாத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது. அவங்க போய் இஸ்லாத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இவனுங்க 2 பேருமே வந்து கழுசடைய ஒழுக்கக்கேடானவனுங்க. மனைவி வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை வந்து அனுபவித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அநீதி இழைச்சவங்க போய் இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கட்டுக்கதைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நாங்கள் வந்து என்ன செய்வோம், இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதன் மூலிமா இஸ்லாம் வந்து பரவத்தான் செய்யுமே ஒழிய இதில் வந்து அழிவுன்றதுக்கு எந்த விதத்துலேயும் வந்து இடம் கிடையாது. இப்போ அந்த அமெரிக்காவில் வந்து இஸ்லாத்தை இதே மாதிரி மென்மையான முறையில் இது பண்ணவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் வந்து அதோடு இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் வந்து நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த தாலிபான்கள். இப்போ அது ரெண்டையும் நீங்கள் இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணீங்க, அந்த இரட்டை கோபுரத்தை போய் இடித்து போட்டு ஒசாமா தான் இடித்தார் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் மேலே போர் தொடுத்து அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ண முஸ்லீம்களை எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணி இது பண்ணி என்னென்னவோ செஞ்சிங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மேலேயும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து நீங்களே அதை வந்து இது பண்ணிவிட்டு நீங்களே இடிச்சிட்டு ஆப்கானிஸ்தான் மேலே போர் தொடுத்து அப்போ அவங்க சத்தியத்தை முன்னே வச்சு போராடினாங்க. உங்களுக்கு எதிராக பெரிய படையை தான் திரட்டிட்டு போனீங்க. அவங்க சின்ன கூட்டமாக தான் இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து நீங்கள் வந்து தோற்று வெளியில் வந்தீங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த சங்கிகள்லாம் அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி கட்டாய மதமாற்றம் அப்படின்ற இதுக்கு வந்து இங்கே கட்டாய மதமாற்றன்றதே ஒரு முஸ்லீம் பண்ணுறாப்புலன்னு சொன்னால் இந்த சமூகம் வந்து முஸ்லீம் சமூகம் வந்து ஏற்றுக்கிறது. கட்டாயமாக யாரையுமே நீ வந்து கூப்பிட்றதுக்கு உனக்கு வந்து நீ சொல்லலாம், நீ வேணால் சொல்லு, உன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை ஒரு முஸ்லீம்கிட்ட சொல்லு, உன்னை யார் வேணான்னு சொன்னான். இப்போ அந்த கட்டாய மதமாற்றம் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து இங்கே கிடையவே கிடையாது. அதை நாங்கள் வந்து முஸ்லீம் சமூகம் ஏற்றுக்கிறாது. இப்போ இந்த முஸ்லீம் சமூகம் வந்து கட்டாய மதமாற்றத்தை வந்து ஏற்றுக்கிறாது. கட்டாயமாக யாராவது இந்த இஸ்லாத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து நாங்கள் வந்து அனுப்பி விட்ருவோம். எந்த பள்ளிவாசல்லையும் யாரும் வந்து சேர்த்துக்கிற மாட்டாங்க. எந்த முஸ்லீமும் வந்து தன்னோட உற்ற இதாக வந்து இங்கே ஒன்றும் அடிமைப்படுத்துறதுக்கு இங்கே ஒன்றும் எதுவுமே இது கிடையாது. எது கட்டாயம் இல்லை அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கம் எப்பேற்பட்டது, இந்த மார்க்கம் வந்து சொல்லக்கூடிய கான்செப்டு, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே தாய் தந்தையர்லேருந்து படைக்கப்பட்டவங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து சகோதரர்கள் அப்படின்றது தான் இந்த மார்க்கம் வந்து உங்களுக்கு இடையில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே கிடையாது அப்படின்றத தான் இந்த மார்க்கம் வந்து அடிப்படையான கான்செப்டாக வந்து சொல்லுது. இப்போ இது உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் வந்து இந்த பொய் விளக்கு போட்டு இந்த மார்க்கத்தை அழிக்கணும்னு துடிக்கிறீங்களே, இந்த கான்செப்ட் வந்து உங்கள் மதத்தில் வந்து இருக்குதா? இல்லை. இப்போ உங்கள்கிட்ட வந்து தலையிலிருந்து பிறந்தவன், இடுப்புலேருந்து பிறந்தவன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், இப்போ இந்த ஜாதி அடுக்குகளை நீங்கள் வந்து உருவாக்கி இந்த மக்களை துண்டாடி அந்த மாதிரி வந்து இந்த சமூகத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க. இஸ்லாத்தில் வந்து அதுக்கு வந்து இடம் கிடையவே கிடையாது. இப்போ உமர் அலில்லா வந்து ரசூல்லாவை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து முகமதை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து மதினா முழுவதும்
மக்கா முழுவதும் சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ உமர் அலியோட தங்கச்சி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோபமாக போன உமர் அவங்க தங்கச்சி மூலியமாக வந்து குரான் வந்து ஓதுறது வந்து உமருடைய காதில் விழுந்து அவர் வந்து என்ன செய்வார், கட்டாயமாக இஸ்லாத்துக்கு அவரே வந்துடுவார். புரியுதா? அப்போ இந்த மாதிரியான அந்த குரானுடைய அந்த மகிமை அது அவர் அதை கேட்ட உடனே என்ன பண்ணார், உடனே வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுவார். சஃப்வானும் உமைரும் வந்து மக்காவில் உட்காந்து பேசிக்கிடுவாங்க. எனக்கு மட்டும் இந்த குடும்பமும் கடனும் இல்லைன்னு சொன்னால் முகம்மதை போய் நான் வெட்டி வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சஃப்வான் வந்து ஏற்றுக்குருவார். என்னுடைய குடும்பத்தையும் கடனையும் நான் ஏற்றுக்கிறேன், நீ போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. இப்போ உமைர் வந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய மன்னராக இருக்கக்கூடிய முகம்மதுகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து வாழத்தவங்க இது பண்ணிக்கிட்டு வெட்டுறதுக்காக வருவார். இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ வந்து என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் வந்த அப்படின்னு சொல்லி. இப்போ இது நம்ம 2 பேரும் தானே பேசிக்கிட்டோம், இது யாருக்குமே தெரியாதே, இப்போ இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இவர் கண்டிப்பாக இறைத்தூதர் தான் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்குருவார். புரிஞ்சுதா? இப்போ யுவான் ரெட்லி அப்படிங்கிறவங்க ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர், பெண்மணி. தாலிபான்கள் வந்து தீவிரவாதிகள், தாலிபான்கள் வந்து கொடுமையானவங்க, கொடூரமானவங்க அப்படின்னு நீங்கள் இந்த மீடியாக்கள், இந்த அல்லாவுடைய எதிரிகள்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் தைரியமாக போய் இந்த தீவிரவாதிகளை சந்தித்து பேட்டி எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு போனாங்க. போய் அங்கே அவங்க ஒரு சில நாட்கள் வந்து அந்த தாலிபான்கள் அவங்கள தங்க வச்சு அவங்கள வந்து கண்ணியமாக நடத்தினதையும் இவங்க வந்து வாழ்க்கை முறையையும் அந்த பெண்மணிக்கு அவங்க வந்து கொடுத்த மரியாதை, அவங்க வந்து மனிதநேயத்தை பெரிய அளவில் தூக்கி பிடிச்சி வாழ்ந்ததையும் பார்த்துட்டு அந்த பெண்மணி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அமெரிக்கா முழுவதுமே என்ன செஞ்சிகிட்ருக்காங்க, அந்த பெண்மணி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து நீ கட்டாயமாக என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய தாயை சீன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. உன்னுடைய தந்தை உனக்கு வந்து அநீதியே செஞ்சாலும் கட்டாயமாக நீ அவருக்கு நல்லது தான் செய்யணும். புரியுதா? நீ வந்து ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல் கிடக்குதுன்னு சொன்னால் அதை தள்ளி விட்டினா உனக்கு தர்மம். அது நீ ஒருத்தர் உன்னை சந்திக்க வர்றாரு, அவரை பார்த்து நீ சிரிச்சின்னா அது உனக்கு வந்து தர்மம். புரிஞ்சுதா? இப்போ நீ வந்து சொத்து வந்து பங்கு போடுறீங்க, அந்த பக்கம் ஒரு யாரோ வந்து ஒரு ஏழை எளியவங்க யாரோ வர்றாங்க, இப்போ அவங்களுக்கும் வந்து அதிலேருந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கொடுங்க. உன்னுடைய மனைவிமார்களை வரதட்சணை வாங்கி இது பண்ணி திருமணம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மகர் கொடுத்து திருமணம் பண்ணணும். அந்த மகரை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து கட்டாயமாக அவங்கள்ட்ட கேட்கவே கூடாது. அவங்களா கொடுத்தா நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறணும். புரிஞ்சுதா? அப்போ இந்த மாதிரி வந்து மனிதநேயத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் வந்து கட்டாயன்ற பேச்சுக்கே வந்து யாரையும் மனசு கஷ்டப்படுத்தி யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு என்னைய கட்டாயமாக இவர் இது பண்ணுறாரு, அந்த மாதிரி இருந்தால் வாய்ப்பே கிடையாது. இப்போ புனையப்பட்ட வழக்கு அப்படின்றது ரசூல்லா வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருப்பாங்க மக்காவில் இஸ்லாத்தை, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்து வேக வேகமாக வந்து மூட்டை முடிச்சுக்கெல்லாம் தூக்கிட்டு மக்காவை விட்டு வெளியில் போவாங்க. இப்போ ரசூல்லா வந்து கொடுங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு வந்து தூக்கிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் தர்றேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவாங்க. கூட அந்த வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி பெட்டி படுக்கையை ரசூல்லா அந்த இது வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அந்த மக்காவினுடைய எல்லை வரைக்கும் தூக்கிட்டு போகும்போது அந்த பெண்மணி பேசிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்காக இந்த ஊரை விட்டு அவசரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து முகம்மதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம், எல்லாத்தையும் மதமாற்றம் பண்ணிகிட்ருக்காராம், அதனால் வந்து நான்
அவர் கண்ணில் படாமல் வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஓடலான்ட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவறான முறையில் நிறையா அந்த பெண்மணி வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டே இது பண்ணி கொண்டுட்டு போய் அந்த மக்காவினுடைய எல்லையில் அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து, சரி நீங்கள் பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நான் இவ்வளோ தூரம் என்னுடைய பெட்டி படுக்கையை தூக்கிட்டு வந்தேன். நான் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே வந்திய. நீ யார், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தீங்களோ அந்த முகமது நான் தான்மா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அந்த பெண்மணிகிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண்மணி உடனடியாக என்ன செய்வாங்க, கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க. அப்போ வந்து யாரும் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டாயம் அப்படின்றது இந்த மார்க்கத்தில் வந்து கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து அவதூறுகளை இது பண்ணுங்க. நாங்களும் இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.